வேறும் எய்துவார் உடற்கொலாம் என தேரி இந்துயில் செலவு தீர்ந்துடார் வீறு செஞ்சுடர் கடவுள் வேலைவாய் நார நாள்மலர் பெண்ணை நாடுவார். நார நாள்மலர் பெண்ணை ஆற்று கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்ணையில விளையாடிருப்பான். பெண்ணைங்கிறதுல எத்தனையோ பனைமரம் கூட பெண்ணை தான். வேறும் எய்துவார் உலர்கலாம் ஏன்னா தேரி இந்துயில் செலவு தீர்ந்துடார் வீறு செஞ்சுடர் கடவுள் வேலைவாய் நார நாள்மலர் பெண்ணை நாடு பெண்ணை ஆற்றை நோக்கி சென்றார்கள். அதாவது வேறு எய்துவார் உலர்கலாம் இவன் ஒருத்தன் தானா இன்னும் நடையது வரத்துக்கு ஆள் இருக்கா என்று பார்த்து கவனித்து அதன் பிறகு தன்னுடைய துயில் நீங்கியவர்களாகிய வானவர் வீரர்கள் வீறு செஞ்சுட பெருமை மிக்க சிவந்த சூரியனை சூரியன் உதிக்கும் அத்தமகிரி அடைந்தாரம் முடிஞ்சது இல்லையா? சூரிய உதயம் ஆகவும் நாள் கிழக்கு கடலில் தோன்றவும் வேலைவாய் நாள தோன்ற நாள் மலர் பெண்ணை நாடுவார். புதிதாய் மலர்ந்த மலர்கள் நிறைந்த பெண்ணை ஆற்றை போய் அடைந்தார்கள். இது சீதாவை தேடுவார்கள் போட்டாரு. நாள் மலர் பெண்ணை நாடுவார், சீதையை தேடுவார்கள். இந்த இடத்துல ரெண்டு, அதாவது அங்கே பெண்ணை பெண்ணை அப்படின்ட்டு பன் பண்ண பாருங்க, அதே பன் வில் கண்டினியூ. பெண்ணை ஆட்டை தான் அடையிறாங்க. எங்க இருந்து வராங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுட்டே வரணும். அப்படியே கொண்டு வர. இது தென்பெண்ணை. முன்னாடி வடபெண்ணை வந்தாங்க, இப்ப தென்பெண்ணை வராங்கிறது பாருங்க வரிசையா. அது செய்ய பெண்ணை கரிய பெண்ணை வந்தது. அப்போ அதாவது இந்தியாவை ஃபுல்லாவே சர்வே பண்ணியிருக்காங்க. சர்வே சொல்லணும் இல்லையா? புள்ளை வெம்முலை புலின மெய்தடத்து உண்ண ஆம்பலின் அமிர்தம் ஊறுவாய் வண்ண வெண்ணகை தரள வாழ்முக பெண்ணை நண்ணினார் பெண்ணை நாடுவார். உன்னை வெம்மலை புலினம் எய்தடத்து உண்ண ஆம்பல்வாய் இன்னமுதம் ஊறுவாய் வண்ண வெண்ணகை தரள வாழ்முக பெண்ணை நண்ணினார் பெண்ணை நாடு. பெண்ணை நாடுபவர்களாகிய சீதையாகிய பெண்ணை நாடுபவர்களாகிய அந்த வானர்கள் இந்த பெண்ணுக்கு புலினம் அப்படின்னா மணல் குன்று, பறவைகள். அந்த புலினம் மண் குன்று, மண் திட்டு. புள்ளினம் இது மணல் திட்டுகளால மார்பகத்தை ஒத்திருக்கும். புல் என்ன பண்ணிட்டாங்க, புல் நை அப்படின்ட்டு வெம்முலை புலினமை தடத்து அந்த சக்கரவாள புள்ளினம் மேவுகின்ற தடம் அது குளம். அந்த குளம், அதனால புள்ளினம்னா பறவைகள். மேய் தடத்து வெம்முலை புலினம். அந்த ஆறுல மணல் குன்றுகள், மார்பகத்தை மணல் குன்றுகள், ஆற்றிடை குறை. அது வாய்க்கு ஆம்பல் மலர், அமிர்தம் ஊறுவாய் இன்னமிர்தம் ஊறுவாய் வண்ண வெண்ணகை முத்து இருக்கிறதுனால அது இந்த பெண்ணோடைய இந்த அம்சங்கள்லாம் நிறைந்ததாக தென்பெண்ணை ஆற்றை வாழ்முகம். அது முக்கியமான என்ன வேடிக்கைன்னா, பெண்ணைங்கிறது ஒரு பெண்ணினுடைய வர்ணனையும் இருக்கு. அதுல பெண்ணை ஆறுங்கிறது இருக்கு. அந்த ஆற்றினுடைய இடைக்குறை, அந்த புள்ளினங்கள், அந்த முத்துக்கள், இதெல்லாம் அந்த பெண்ணினுடைய அங்கலாவண்யங்களை சொல்லியிருக்கு. அதனால அது பெண்ணை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுல இந்த புல் நை வெண்முலைக்கு என்ன இவர் விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, சக்கரவாக பறவைகள் இந்த மாணவத்துக்கு தாங்கள் ஒப்பாக மாட்டோமே என்று வருகிறார். துறையும் தோகை நின்றாடு சூழலும்
குறையும் பாட்டு சோலையும் தான் இப்ப சினிமா பாட்டுல வரும். இதெல்லாம் சினிமா பாட்டுல ஈஸியா எழுதி குறையும் தோகனின் ராடு சூழலும் குறையும் சோலையும் குளிர்ந்த சாரல் நீர் சிறையும் தெள்ளுவும் தடமும் தென்பழிக்கு அறையும் தேடினார் அறிவின் நீடினார். அறிவின் நீடினார். எல்லைகளை கடந்தவர்களாகிய வானர வீரர்கள் துறை ஆட்டினுடைய துறை தோகை நின்று ஆடும் சூழலும் மயில்கள் நின்று ஆடுகின்ற இடங்கள் குறையும் ஆற்றிடை குறையும். ஆற்றிடை குறை அப்படிங்கிறது நடுவில் அங்கங்க மண் தட்டாடும். சோலை சோலை சொல்ல வேண்டாம். குளிர்ந்த சாரல் நீர்ச்சிறையும் தெள்ளு பூந்தடமும் அங்கே இருக்கக்கூடிய பொய்கைகள் சோலைகள் வனங்கள் முதலான பூந்தடமும் பழிக்கரை பழிக்கரை பள்ளின்னு சொல்லுவோம். பழிக்காலே அங்கங்க பழிங்க இதெல்லாம் ராக் விட்ரிஃபிகேஷன் சொல்றது ஏற்கனவே சொல்லி. மணிமேகலையோட தாக்கம். மணிமேகலையில பழிக்கரை பழிக்கரை அப்படிங்கிறது உள்ளே இருந்து வெளியில பார்க்கலாம். வெளியில இருக்கவங்க கிளாசி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு கல் வந்து அப்படியே கிளாசி ஆயிடும். அதான் பழிக்கு. ஆனா மணிமேகலை வந்து செயற்கை இல்ல இது அந்த பழிக்கரை. அதேதான் அந்த காலத்துல இது பழிக்கரை. பண்ணிருக்காங்க சார். இந்த கிளாஸ் எதையோ கண்டுபிடிச்சு அதை வச்சு மறைச்சிருக்காங்க. பளிங்கு அறை கிளாஸ் இதுக்கு வந்து அதான் இதுக்கு ராக் விட்ரிஃபிகேஷன் பேரு. அதாவது எரிமலை இதுல அப்படியே இதுவான உருகின கல் கிளாசியா இட் வில் டர்ன் கிளாசி. பளிங்கு அதை எங்கேயோ இது பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பளிங்கு வர எரிமலையும் அப்படி வந்ததுன்னா கிளேசியர். பெண்ணை நாடுவார் பெண்ணை நாடு குறையும் தோகை சிறையும் தெள்ளுப்பூன் தடமும் தென்பழிக்கு அறையும் தேடினார். அந்த இந்த இடங்களில் எல்லாம் தேடி திரிந்தார்கள். அறிவிலே தேடுகிறார்கள். ஆற்றிடைக்குறை எல்லா இடத்துலையும் அணிகொடித்து ரெண்டு வெள்ளம் வந்து பிரிஞ்சிருக்கு. ஒரு வெள்ளம் தனியா போயிருக்கு, இன்னொரு வெள்ளம் அணிகொடித்து வந்தெவரும் ஆடுவார் பிணிகொடித்து வெம் பிறவி வேறின்வன் துணிகொடித்தரும் சுழிகள் தோறும் நல் மணிகொழிப்பதன் துறையின் வைகினார். அணிகொழித்து அணிகொழித்து வந்து எவரும் ஆடுவார் ஆடுவார் ஆடினார் இருக்குது. பிணி கொழித்த வெம் பிறவி வேறின் வன் துணி கொழித்த அரும் சுழிகள் தோறும் நன் மணி கொழிப்பதன் கரையின் வைகினார். துறையாது என் கரைன்னு போட்டிருக்கு. கரைன்னு ஒரு பாடம். நல்ல அலை வீசிக்கொண்டு வருகின்ற அந்த பெண்ணையாற்றில் எவரும் ஆடினார். எல்லாரும் நீராடினார்கள். அணி கொடுத்து வந்து எவரும் ஆடினார். பிணி கொழித்த வெம் பிறவி வேரின் வன் துணி கொழித்தரும் சுழிகள் தோறும். அந்த பெண்ணை நதி புனித நதி. அங்க நீராடினா நம்ம பாவங்கள் வேற தொலையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நோய்கள் நிறைந்த கொடுமையான பிறப்புகளது வேரின் வலிய துண்டுகளை மடித்து கொண்டு அகப்பட்டவர்கள் தப்புவதற்கு அருமையான சுழிகளில் எல்லாம், அதாவது நம்ம பாவங்களை எல்லாம் அதை பிடிக்க வச்சுக்கணும். கங்கையே அப்படித்தானே. கங்கையே இப்போ கதறிட்டு இருக்கு. எல்லா பாவமும் நான் சுமந்துட்டு இருக்கேனே, என்னைக்கு இதை நீக்கி என்ன அது எப்ப நீங்கிட்டு தெரியுமா? ராமன் நீராடும் போது. நான் இதுவரை சேர்த்த பாவங்கள் எல்லாம் அந்த புனிதனாகிய ராமன் நீராடிய போது நீக்கி கொண்டு திரும்பி மீண்டும் பாவங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு தயாரானது கங்கைன்னு கம்பர் எழுதியிருக்காரு. அணி கொழித்து வந்து எவரும் ஆடினார் எவரும் ஆடினவர்களது பிணி கொழித்த வெம் பிறவி வேரின் வன் துணி கொழித்தரும். அதாவது அங்க வரவங்களை எல்லாம் பிடிச்சி இழுத்து உள்ளுக்குள்ள இழுத்துக்கும் இந்த சுழி. அந்த அவர்களை இழுத்துக் கொள்வதை விட அவங்களுடைய பாவத்தை எல்லாம் அப்படியே ஒழிஞ்சு இழுத்துக் கொள்ளுகின்ற வன் துணி கொழித்தரும் சுழிகள் தோறும், அந்த சுழல்கள் தோறும் நன்மணி கொழிப்பதன் கரை. அங்கெல்லாம் பிணி அந்த பாவங்களை நீக்கிவிட்டு நல்ல மணிகளை, நல்ல முத்திலிருந்து வருகின்ற மணிகளை எல்லாம் கொழித்துனா அப்படியே தூக்கி வீசுகிறார். கடலுக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம். கரையிலிருந்து அழுக்கெல்லாம் சுமந்துட்டு போகும் வந்து
திரும்பி வெளியில் மணியை தான் முத்தத்தான் சிதறும். கடலோட பழக்கம், இந்த ஆற்றோட பழக்கம் அப்படித்தான். பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டுட்டு நல்ல மணிகளையும் முத்துக்களையும் வெளியே சிதறும். தன்னில் மூழ்கியவர் எத்தனை பாதகர் ஆயினும் அவரது பிறவிக்கு காரணமான பாவங்களை போக்கி அவருக்கு முக்தி அளிக்க வல்ல மகிமை உள்ளது. நீர்ச்சுழிகளில் இரத்தனங்களை பொழித்து வரும் வளமுள்ளதுமாகிய பெண்ணை நதியின் அக்கறையை அடைந்தார்கள். அது பெரிய விஷயம். அந்த பெண்ணை தான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அருள் புரிந்த இடம். தென்பெண்ணே வடபெண்ணே? தென்பெண்ணை தானே. தென்பெண்ணை ஆற்றங்கரையில் தானே அவருக்கு சுந்தரருக்கு வந்து அவருடைய அவரை தடுத்தாற் கொண்ட இடமே அந்த இடம் தான். அதுக்கு கம்பனுக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையாது நீங்கள் தான் பேசிக்காக சிந்தனை பண்ணி பார்க்கணும். புகழை எங்கேயாவது இருக்கலாம். ஏன்னா கம்பருக்கு வந்து தேவாரம்லாம் தெரியும். அதுக்கு நிறைய ஆதாரம்லாம் இருக்கு. இந்த மாதிரி பெண்ணை நதி பாவங்களை ஒழித்து வரக்கூடியது அப்படிங்கிறது வைத்தால் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அத்தா துணி கொழித்த வெண்பிறை நோயெல்லாம் பெய்தரோர் ஆக்கை ஆடினார் எவரும் பிறவி வேரின் மண் துணி கொழித்தது என்றது. தன்னில் மூழ்கியவரது பிறப்புக்கு காரணமான பாவங்களை எல்லாம் அடியோடு ஒழித்தலால் பிறப்புக்கு காரணமான வினைகள் அதெல்லாம் வேற அப்படியே சொல்றாங்க. அடுத்தது வானரர் வேற ஒரு நாட்டை அடைகிறார்கள். ஆடு பெண்ணை ஆடு வெண்ணை நீர் ஆறு ஏறினார் காடு நன்னினார் மலை கடந்துள்ளார் வீடு நன்னினார் என்ன வீசும் நீர் நாடு நன்னினார் நாடு நன்னினார். அதாவது சீதையை தேடுதல் தான் நாடுதல். ஆடு பெண்ணை நீர் ஆறும் ஏறினார். தான் நீராடிய பெண்ணை ஆற்றினுடைய கரையிலும் ஏறினார். ஆற்றை கடந்து மேலே ஏறினார். காடு நன்னினார். அதுக்கப்புறம் உள்ள காடுகள் வனங்களை அடைந்தார்கள். மலை கடந்துள்ளார். அதுக்கப்புறம் மலைகளையும் கடந்து போனார்கள். வீடு நன்னினார் என்ன, அதாவது வீடு பெற்றை அடைய வேண்டும். அதை அடைந்தவர்கள் என்ன, வீசு நீர் நாடு நன்னினார். அது ஏதோ ஒரு அலை வீசுகின்ற நீர்க்கரையை உடைய ஒரு புதிய நாட்டை நன்னினார். நாடு நன்னினார். நாடலை விரும்பியவர்கள், அதாவது சீதையை தேடியதை விரும்பியவர்கள் அங்க ஒரு அலை வீசும் ஒரு நாட்டை நன்னினார், அடைந்தார்கள். அதுக்கு பேரு தசவ நாடு. தசநவ நாடு. தசார்ணவம். அது வந்து தசார்ணவம் வந்து தசநவம். தசார்ணவ நாடு. கம்பருடைய டிரான்ஸ்லேஷன் வடமொழியிலிருந்து தமிழுக்கு எல்லாமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. நாடுதலை நன்னினார்கள். அவங்க நாட்டை போய் நன்னுகிறார்கள். யாரு? தசநவ நாடுதலை நன்னுபவர்கள். தசநவ நாட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். யாரு? நாடுதலை நன்னியவர்களாக சீதையை நாடுவர். தேடிக்கொண்டே சென்றவர்கள் அந்த நாட்டை அவர்கள் அடைந்தார்கள். அடுத்தது அந்த நாடு எப்பேற்பட்டது, என்ன பெயர் உடையது? தசநவனம். அதான் பாருங்க அடுத்த பாட்டு. ஆடு பெண்ணை நீராறும் தசனவ பெயர். தசனவ பெயர் தசாரணவம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த தமிழ்ல தசனவம். தசனவ பெயர் சரள சண்பகத்து அசன புலத்து அக்னி நாடு உசனவ பெயர் கவி உதித்த பேர் இசை விதற்ப நாடு எளிதில் ஏகினார். விதற்ப நாட்டில் இதை தாண்டி வந்தாங்க. அவங்க செய்யும்போது தசநவ பெயர், இந்த தசாரணவம் என்கின்ற பெயரை உடைய சரள சண்பகத்து அசனம், ஆமா தொகுதியான செண்பக மரங்களை உடையதும், அசனம் அப்புலத்து அகனி. அசனம்னா சாப்பாடு, அசனம்னா சாப்பாடு. உணவை உண்டாக்குகின்ற அப்புலத்து அகனி அகன்ற இடங்கள், அகன்ற நிலத்தை நாடு ஒரி நாட்டை இருந்து விலகி உஜஸ் நவ பெயர். அந்த உஜஸ்ங்கிறது சுக்கரனுடைய பெயர்னு சொல்வார்கள். அது அந்த சுக்கரன் பெயர் கவி உதிர்த்த பெயர், சுக்கராச்சாரியார் உதிர்த்த அல்லது சுக்கரன் என்கின்ற பெயரை உடைய ஒருவர் உதித்த பேர் இசை விதர்ப்ப நாடு, மிகுந்த புகழை உடைய விதர்ப்ப நாட்டை எளிதில் எய்தினார், மிக விரைவாக சென்றார்கள்.
தசாரணம் என்ற வடசொல்லின் தெரிவு அப்படின்னு இதுல போட்டிருக்காங்க. வைதருப்ப மண்டலனில் வந்து போக்கு எய்தருப்பம் அத்தனையும் எய்தினார் பெய்தருப்பை நூல் பிறழும் மேனியார் செய்தவத்துளார் வடிவின் தேடினார். அதாவது உசனவ பெயர் கவினா உசனா பார்கவ கவி. அதாவது நவக்கிரக பூஜையில் சுக்கிரனை விதர்ப்பதேசியன் என்று சொல்வார்கள். அதனால அந்த சுக்கிரன் என்கின்ற பெயரில் உள்ள கவிஞர் தோன்றிய நாடம். அதாவது கம்பர் இன்னொரு கவிஞரை எப்படி சொல்கிறார்கள், அதாவது வால்மீகிய தசனவ பெயர் என்று அதை சொல்லி தசனவம் தசவை என்ற பெயருடைய முல்லை, தாளம் செண்பகத்து தேன் பொருந்திய செண்பகம், அசனம் வேங்கையையும் மரங்களையும் உடைய அகல் நாடுன்னு இதுக்கு வேற ஒரு குழு இருக்கு அப்படின்னு அழகாக சொல்றாங்க. இது ஒரு வித்தியாசமான பாட்டு. அதாவது கம்பர் பாட்டில் ரெண்டு அர்த்தமா வந்துட்டே இருக்குது. இந்த பகுதியில் மாத்திரம் தெரிஞ்சு விதர்ப்ப நாட்டில் வானர வீரர் சீதையை எப்படி தேடுறாங்கிறது அடுத்தது. வைதர்ப்ப மண் தலனில் வந்து புக்கு. வைதர்ப்பம் வைதர்ப்ப மண் தலனில் வந்து புக்கு எய்து அருப்பம் அத்தனையும் எய்தினார் பெய் தருப்பை நூல் பிறழும் மேனியார் செய் தவத்துளார் வடிவில் தேடினார். இந்த வானரர்கள் என்ன பண்ணார்கள், விதர்ப்ப தேசத்தை சேர்ந்த பூமி வைதர்ப்ப மண் தலனில் மண்டலனில் வந்துருக்கியா, மண் தலனில் மண்ணாகிய தலத்தில் வந்து புக்கு எய்து அருப்பம் அத்தனையும் எய்தினார். அருப்பம்னா ஊர்கள், அருப்பம்னா விருப்பம் நோக்கம்னெல்லாம் அர்த்தம். இந்த இடத்துல ஊர்கள், அந்த இடத்துல வந்து எய்துகின்ற அற்பம் அனைத்தையும் எல்லா ஊர்களையும் அடைந்தார்கள். ஒவ்வொரு ஊரையும் போய் சேர்ந்தார்கள். பெய் தருப்பை நூல் பிறழும் மேனியார் செய் தபத்துளார் வடியும். கையில் உள்ள தர்ப்பை, மார்பில் உள்ள பூணூல், இரண்டும் உடையவர்கள் தான் அந்தணர்கள் என்று சொல்வார்கள். தருப்பை நூல் பிறழும் மேனியோடு கையில கொய்த தருப்பை எடுத்துக்கொண்டு அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நூலையும் உடைய மேனியை உடைய அந்தணர்கள் செய் தவத்துளார் வடிவில் தவஸ்விகளுடைய வடிவத்திலே தேடினார்கள், சீதையை தேடினார்கள். இது என்னத்துக்காக இந்த வடிவத்தை தபஸ்விய வடிவத்தை செய்து கொண்டார்கள்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா திடீர்னு பூணூல் அணிந்து கொண்டு தபஸோட போய் தேடினார்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம நுட்பமாக ஆராயணும். ஏன்னா வானர்கள் வானரமாய் தேடுறதுல யாரையும் அப்டேட் பண்ண மாட்டான். குரங்கு நம்ம அப்படின்னு தாவி போகுதுன்னா யாரும் அதை உத்தரவு இது பண்ண மாட்டான். திடீர்னு மக்களாகி போய் அப்படி தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை மக்கள் உருவத்தில் தானே சீதை இருக்கா, அதனால நம்ம அந்த உருவத்தில் போய் அந்த ஊர்கள்லாம் எங்கேயாவது உட்காந்துருக்காடா என்ன ஏதுன்னு பார்க்கலாங்க. அடிக்கடி இந்த தபசி இடத்துக்கு ரெண்டாவது மூணாவது அனுமன் வந்து அதாவது மனிதர்கள் வாழ்கின்ற ஊர்களில் சென்று வானர வடிவுடன் தேடுதல் இயலாது. அதனால் வேண்டும் உருவம் கொள்ளும் வல்லமை உடைய வானர வீரர் விதர்ப்ப நாட்டைச் சேர்ந்த ஊர்களில் சென்று நாடுகையில் மிக்க கௌரவத்துக்கு இடமாய் ஐயப்பாட்டிற்கு சிறிதும் இடமில்லாத முனிவர்களது வடிவை கொண்டனர். உங்களை பார்த்து யாரும் சந்தேகப்படாதபடி முனிவர் வடிவத்தை கொண்டு அங்கு போய் சீதையை தேடினார்கள் அப்படின்னு இவர் விளக்கம். இவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பை வேலை தான் பண்ணியிருக்காங்க. வைமுக விளக்கம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அடுத்தது தண்டகாரண்யத்தை அடைகிறார்கள். அன்னதன்மையால் அறிஞர் நாடி அச்சென்னல் வேலிசூர் திருநல் நாடு உரி தன்னை என்னும் அத்தகை புகுந்துட தன்னு தண்டகம் கடிது துண்ணினார். தண்டகாரண்யம்ங்கிறது தண்டகம்னு தமிழ்ல சொல்லியிருக்காரு. அந்த தன்மையால் அப்பேற்பட்ட அறிஞர் வேஷத்துல போன காரணத்தினால அறிஞர் நாடி, அந்த அறிஞர்களாக அதாவது தவமுனிவர்களாக நாடி அச்சன் நெல் வேலி சூழ் திரு நன்னாடு ஒரி விதர்ப்ப நாட்டிலிருந்து செம்மையான நெல்கள் நிறைந்த வேலிகள் சூழ்ந்த அந்த நாட்டை கடந்து தன்னை எண்ணும் அத்தகை புகுந்துளார் துண்ணும். ஆத்மாவை நான் யார் என்று எண்ணுகின்ற தகுதி உடையவர்கள் யாரோ அவர்களெல்லாம் தான் முனிவர்கள். முனிவர்களுடைய அடையாளமே நான் யார் என்று ஆராய்கிறது தான். அதான் ரமணர் செஞ்சார்.
தன்னை எண்ணும் அத்தகை புகுந்துள்ளார். தான் யார், எங்கிருந்து வந்தோம், என்ன ஆகப் போகிறோம், என்ன எது என்று ஆத்மாவை ஆராய்கின்ற தகுதியை புகுந்து உடையவர்கள் துண்ணும் நிரம்பிய, அவர்கள் நிறைய தபஸ் பண்ணுகின்ற தண்டகம் தண்டகாரண்யத்தை கடிது துண்ணினார், வேகமாக சென்று அடைந்தார்கள். உண்டு அகத்துடைய எந்த ஒரு விதர்ப்பங்கிறது இப்போ விதர்பா விதர்பா, இது சொல்ல முடியல. நாக்பூர் ஏற்கனவே தென்பள்ளியிடம் தாண்டி வருது. இல்ல இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, தென்பண்ணை பக்கத்துல வெண்ணெய் தென்பெண்ணை இங்க தென்பண்ணை தானே இப்ப தாண்டி வந்தேன். தென்பெண்ணை தாண்டி எங்கேயோ ஒரு ஊர் தான். இங்க ஏதோ இருக்கணும். இல்ல, ஏன்னா இது சென்னல்வேலின்னு வந்தோடனே எனக்கு ஒருவேளை திருநெல்வேலிக்குள்ள ஏதாவது உதாரணம் ஒரு இல்ல அதுக்கப்புறம் முண்டகத்துறைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அவர் சொல்றது சரியா இருக்க மாதிரி இருக்கு. தென்பெண்ணைனா இங்க வெள்ளூர் கிட்ட வருது. ஆற்காடு சென்னல்வேலி திருநல் நாடு அப்படின்னு வருது. உண்டு அவைக்குள்ளார் முறையும் ஐம்பொறி கண்டகருக்கு அருங்காலனாயினார். தண்டகத்தையும் தடவி ஏகினார். முண்டகத்துறை கடிது முற்றினார். உண்டு அகத்துள் ஆர் உரையும், நம்ம மனசுக்குள்ள வந்து சேர்ந்து மனசை கேட்கறது இந்த ஐம்புலன்கள். இந்த கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் தன் பக்கம் இழுத்துக்கும். எவன் வந்து புலன் வழி தன்னை மனசை செலுத்துறான்னு அவன் விட மாட்டான்னு சொல்லுவான். ஐம்புலன் வழி தன் மனத்தை செலுத்துவாங்க. ஐம்புலனையும் அடக்கி ஆழ்பவன் தான் சிறந்தவன். அதுதான் சொல்றாரு. உரையும் ஐம்பொறி கண்டகர், இந்த ஐம்பொறியாகிய ஐம்பொறிகளை உடையவர்கள் கண்டகர், அவர்களெல்லாம் கூற்றுவர்கள் அப்படிங்கிறார். உர விட்டார், ஒன்றை உண்ண விட்டார், மலரிட்டு உணதால் சேர விட்டார், ஐவர் செய்வது என்ன கூற கட்டார். இதுதான் சோரன் கிட்டூரனை சூரனை காருடன் சோதி கற்க கூற கட்டாரியிட்டு ஓரிமை போதனில் வென்றவனே இருந்தார். அதில் இந்த ஐம்புலன்களும் என்ன, ஒன்றை ஓர விட்டார், ஒன்றை உண்ண விட்டார், மலரிட்டு உணதால் சேர விட்டார், ஐவர். இந்த 5 பேர் இந்த ஐம்புலன்களும் நமக்கு செய்யக்கூடிய அறவழிகளிலிருந்து நல்ல புறவழிகளில் இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவை. அதான் உண்டு அகத்துள்ளார் உரையும் ஐம்பொறி கண்டகருக்கு அருங்காலன் ஆயினார். அவர்களுக்கெல்லாம் இந்த ஐம்பொறிகளுக்கும் யமனை போன்றவர்கள். ஏன்னா இந்த ஐம்பொறி வழியில் போகாமல் அவற்றை அடக்கி ஆள்பவர்கள். அவர்கள் இருக்கின்ற தண்டகத்தையும் தடவி, ரொம்ப ஆச்சரியமா, தண்டகவனத்துல சீதையை எங்க இருக்கான்னு தடவியே பார்த்துட்டாங்களாம். தண்டகத்தையும் தடவி ஏகினார். அதுக்கப்புறம் முண்டகத்துறை என்கின்ற ஒரு ஊரை சென்று கடிது முற்றினார். இதெல்லாம் இந்த முண்டகத்துறையெல்லாம் சொல்லியிருக்கான். அவன் சொன்ன அந்த வழியில வராங்க. சுக்ரீவன் வழி சொன்னார் இல்லையா, அந்த சமயத்துல வந்தது. அது முண்டந்துறையா என்ன எதுன்னு நமக்கு தெரியும். தண்டகம் என்றால் அடர்ந்த காடுன்னு கூட எடுத்துக்கலாம். தண்டகாரண்யம், தண்டகாரண்யங்கிறது தண்டகன் அப்படிங்கிறது ராமனுடைய முன்னோர். அந்த அவன் வந்து ஆண்ட இடம், அவனை நாட்டை விட்டு துரத்திட்டார். இக்ஷாவுக்கு துரத்திட்டார், ரொம்ப மோசமா இருக்கான் அப்படின்ட்டு. அந்த அவன் வந்து சுக்கராச்சாரியோட பெண்ணாண்டு அவளுடைய சாபம் பெற்று அந்த இடம் எல்லாம் அங்கே மண்மாறி பெய்து அந்த இடம் அழிங்க. அப்படி மண்மாறி பெய்யும் பொழுது மக்கள் ஓடி சென்ற இடம், அங்கிருந்து எங்க போய் ஜனங்கள் ஸ்தானம் கொண்டார்களோ அந்த இடம் ஜனஸ்தானம். இந்த தண்டகன் ஆண்ட இடம் அது என்ன ஆச்சுன்னா நாட்செலவுல காடாக மாறி தண்டகாரண்யம். அதாவது நைமிசாரண்யம், ஜனஸ்தானம், தண்டகாரண்யம்ங்கிறதுலாம் உண்டு. அங்கிருந்து இதுவரையும் கூட தண்டகாரண்யம் இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. தென்பெண்ணையார் வரலையும் கூட அந்த தண்டகாரண்யம் ஜனஸ்தானங்கிறது கிட்டத்தட்ட கோதாவரியோடைய. ஆமா, அதனால இது எங்கன்னு பார்ப்போம். இது கோதாவரி வருது இதுக்கு பின்னால. அள்ளல் நீரெல்லாம் யார் அது? அள்ளல் நீர் எல்லாம் அமரர் மாதரா கொள்ளை மாமுலை கலவை கோதை கள்ளு நாரலில் கமல வேலிவாள் புல்லும் மீனுனா புலவு தீர்க்கலால். அங்க இருக்கிற மீன்களுக்கெல்லாம் மீன் நாத்தமே போயிடுது. அதாவது அந்த முண்டகத்துறையில அள்ளல் நீரெல்லாம், அள்ளல்னா ஒரு வயல் சேருன்னு அர்த்தம். அள்ளல் பழனத்து அரட்டு
மறக்காமல் வாயுவே வெள்ளம் தீப்பட்டது வெறி அது பாட்டு. அள்ளல் நீரெல்லாம் வெள்ளார். முத்தொள்ளாயிரம். அமரர் மாதரார் தேவலோகத்து பெண்கள்லாம் வந்து கொள்ளை மாமுலை கலவை கோதையின் கள்ளு நாரலில் அவர்களுடைய சந்தனம்லாம் பூசி இருக்கக்கூடிய வாசனை பொருள் பூசி இருக்கக்கூடிய உடம்பு, அதே போல நல்ல அருமையான தைலம்லாம் பூசி இருக்கக்கூடிய தலை, அந்த கூந்தல், இதெல்லாம் இங்கே வந்து நீராடினதுனால இந்த முண்டகத்துறையில் உள்ள மீன்களுக்கெல்லாம் நாத்தம் போயிடுச்சு. அந்த நாத்தம் போனதுனால பறவைகளை சாப்பிடு. அதாவது அதுக்கு பழக்கமானது தான் அது சாப்பிடும். ஒரு அருமையான இது சொல்லுவாங்க, பழக்க தோஷம்னு இருக்கு பாருங்க, அது நம்மளை வந்து விடாது. ஒரு கடற்கரை ஓரத்தில் மீன் பிடிச்சிட்டு வரவங்க இந்த கூடைகளை எல்லாம் கொண்டு வந்து மழைக்கு ஒரு வீட்டில் ஒதுங்கினாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவர் நம்மள மாதிரி ஒரு ஆள், ராமேஸ்வரம் இருக்காரு, நம்மள மாதிரி ஒருத்தர், இந்த மீன் கூட நாத்தம் தாங்க முடியாம அவர் அருமையான சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அந்த இடமெல்லாம் வாசனை கமலை செஞ்சுட்டார். இந்த வந்தவங்க இருக்காங்க இந்த கூட பெண்கள், என்ன இப்படி ஒரு நாட்டத்தை தாண்டிக்கிறான், நம்ம கூட நாட்டமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தெளிச்சு நமக்கு வேணுங்கிற மீன் நாத்தவே இல்லாம எடுத்துட்டான காரியத்துல இது தலையெழுத்த கவுத்து கொண்டு போனார்கள்னு ராமகிருஷ்ணன் சொல்றாரு. அதனால பழக்க தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு நமக்கு போகாது. நம்முடைய பிறவி மாசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீனுக்கு மீன் நாத்தம் தான் வரணும். அதுக்கு செண்டு வாசனை எப்படி வரணும்? செண்டு வாசனை உள்ள மீன் ஒன்று இருந்ததுன்னா அது படாது பறவைகள். அழகா சொல்றாரு, புல்லும் மீன் உணா புலவு தீருதலா. புல்லும் பறவைகளும் அந்த மீனை உண்ணமாட்டாமல் போய்விட்டன. காரணம் அவற்றில் இருக்கக்கூடிய புலால நாற்றம் நீங்குவதால். இங்க கல்லுங்கிறதுக்கு நறுமணம்னு போட்டிருக்காரு. அப்படி ஒரு பொருள் உண்டா கல்லுக்கு? கல்லுதான், கோதையின் கல்லுதான். கோதையின் கல்லு அந்த தேன் தேன் இல்ல, இது பூக்கள் அணிந்த கோதையில உள்ள தேவலோகத்து மலர்களுடைய தேன். அது ஆமா, சூப்பர் வாசனையா இருக்கும். யாருக்கும் தெரியாது, கற்பனை உலகத்திலே எவருக்கும் தெரியாது. ஆனா அத்தனை பேரும் தேவலோகத்து கற்பக வாசனை உங்களுக்கு தெரியுமா? ஆனா கற்பகம் மாதிரி இருக்குமா வேன்னு நம்ம நம்புவோம். அது ஒரு நம்பிக்கை. பொண்ணு மகாலட்சுமி யார் படிக்கணும்? நீங்க குஞ்சரம் குடைந்து ஒழுகு கொடுப்பதான். அதனால என்னாச்சுன்னா அந்த முண்டகந்துறைங்கிறது தேவர்கள் வந்து நீராடி வழிபாடு செய்த இடம். அது எல்லா தீர்த்தங்கள்லையும் உண்டு. இந்திரன் பூஜித்த இடம், வர்ணன் பூஜித்த இடம் சொல்லுவாங்க. குஞ்சரம் குடைந்து ஒழுகு கொடுப்பதால் விஞ்சை மன்னர்வாள் விரக மங்கைமார் நஞ்சு வீணையின் நடத்து பாடலான் அஞ்சுவார் கணீர் அருவி ஆறு அரோ. குஞ்சரம் குடைந்து ஒழுகு கொட்பதால் விஞ்சை மன்னர்வால் விறகு மங்கைமார் நஞ்சு வீணையில் நடத்து பாடலாம் அஞ்சுவார் கண்ணீர் அருவியார். வித்யாதர மன்னர் இடத்துல உண்டான விரகதாபத்தால அந்த வித்யாதர மகளிர் வீணையை மீட்டிக்கொண்டு அவருடைய கண்ணிலிருந்து ஒழுகுகின்ற நீர் ஆறாக பெருகி அதுல வந்து யானைகள் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடும். குஞ்சரம் குடைந்து ஒழுகு கொப்பு யானைகள், குஞ்சரம் யானைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் தாலாட்டு பாடுவாங்க. வாழைக்கு ஓடி அடிப்போக்கிறதுக்காக வீட்டை தந்தைக்கு ஓடி உன்னோட கண்ணீர் அடிச்சு நீ எழுத அழுகை நீராக பெருகி வந்து ஊரெல்லாம் ஆறாயி முகம் எல்லாம் குளமாகி போச்சு பாட்டு. அந்த மாதிரி இது யானைகள் எல்லாம் குடைந்தாடுவதற்கான நீராக அந்த அளவுக்கு கண்ணீர் பெருகிய. இந்த இடத்துல பிரிவை காட்டுகிறான். கமுகவார் நடுங் கனக விசலில் குமுத வாயினார் குயிலை ஏசுவா சமூக வாழியும் தனுவும் வாழ்முகத்து அமுத பாடலார் அருவி ஆடுவார். கமுகவார் நெடுங்கனக ஊசலில் குமுத வாயினார் குயிலை ஏற்றுவார் சமூக வாழியும் தனுவும் வாழ்முகத்து அமுத பாடலார் மருவியாடுவார். ஒன்று பொருந்தி ஆடி மகிழ்வார்கள். என்னன்னாக்க கமுக வார் நெடும் கனக ஊசல், பாக்கு மரங்களிலே கட்டப்பட்ட ஊஞ்சல்.
புன்மயமான ஊஞ்சல். குமுதவாயின தாமரை போன்ற செவ்வாம்பல் மலரை போன்ற வாயை உடையவரும், குயிலை பழிக்கின்ற குரலை உடையவரும், தொகுதியான அம்புகள் கண்ணாகிய அம்புகளையும் புருவ வில்லையும் உடைய ஒளி பொருந்திய முகத்தை உடைய பெண்கள் அமுத கீதம் இசைத்துக் கொண்டு அந்த ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அதாவது அவங்க பாட்டை கேட்டவங்களும் மயங்குவான், அவளை பார்த்தவங்களும் மயங்குவான். சமூக வாழ்விங்கிறது சமூகம்னா தொகுதி, சமூக சமூகதான். இல்ல இந்த வார்த்தை சமூகம் வந்துட்டு சமூகம் அம்பு. இது சமூகம். இது சமூகம்னா எதுல இல்ல, இல்ல, இல்லைங்க. அர்த்த சமூகம்ங்கிறது அர்த்த சமூகம் வார்த்தை சமூகம் வார்த்தை சமூகதான். சமூகத்துக்கு வார்த்தை அது வந்து சமூகத்தினுடைய குறைவு. இணைய ஆய பொன்மூஞ்சல்னா நிஜமாவே தங்க இந்த சமூக வாழின்னா என்னன்னா பிளேட்டிங் வச்சுக்கோங்க. இந்த புல்சை இல்லையா, சமூகம்ங்கிறது ஒரு சித்திர, அதாவது சித்திரப்படத்தில் எய்கின்ற அம்புங்கிற மாதிரி இந்த சமூகங்கிறத அப்படி சொல்லுவாங்க. மக்கள் இதயம் என்கின்ற சமூகத்தை நேராக போய் கொடுத்துக்கின்ற கண் அம்புகள், விழி அம்புகளை உடையவர்கள் இவர்கள் அப்படின்னு. அதுக்கு அதனால தான் தமக்கு இலக்காகிய ஆடவர்க்கு கிடைத்ததால் அந்த இலக்கு சித்திர இலக்கம்னு கம்மல்ல வந்து இதுல வரும்ல சீதை ராவணன் 10 தலையும் சித்திர இலக்கம். சித்திர வேடிக்கையா இருக்கும் அதை பார்த்து அதை புல்சாய் மாதிரி அடிப்பாங்கடா. 10 ஒரு தலையா இருக்கு, 10 தலை இருக்குன்னா எங்க அடிச்சாலும் தலை தான். சித்திரத்தில் அமைந்த இலக்கு அப்படின்னு. இணைய ஆய உன் துறையை எய்தினர் இணையும் வேலைவாய் நெடிது தேடுவார் வினய வார்குழல் திருவை மேவலார் புனையும் நோயினார் கடிது போயினார். இணைய ஆய ஒன் துறையை எழுதினார். இந்த தன்மையாகிய அழகிய உண்டக துறையை அடைந்தவர்கள் நினையும் வேலைவாய் நெடிது தேடுவார். நினைத்து பார்க்கின்ற நேரத்துக்கு முன்னாலே பெரிய அளவிலான நிலத்தை தேடி முடித்தார்கள். வினய வார்குழல் திருவை மேவலார் திருத்தமாக செய்யப்பட்ட குழலை சீதையை கண்டிலார்கள். அதனாலே ஏற்பட்ட மன வருத்தம் கொண்டு விரைவாக அடுத்த இடத்திற்கு இதுல பாருங்க, இந்த வினய வார்குழலுக்கு 5 வகையான அலங்கரிக்கக்கூடிய கூந்தல் ஐம்பால்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த 5 விளக்கிருக்க. மயிரை உச்சியில் முடித்தல் முடி, சுருட்டி முடித்தால் அதுக்கு பேர் குழல், முடிந்து விட்டால் அதுக்கு பேர் தொங்கல், பின்னி விட்டால் அதுக்கு பேர் பனிச்சை, பின்ன சொருகி விட்டால் அதுக்கு பேர் சுருள். ஸோ 5 வகையா பெண்களோட கூந்தலை அலங்கரிக்க முடியும். ஐம்பால் அதான் ஒரே கூந்தல 5 வெவ்வேறு பெண் ஒரே கூந்தல 5 பாகமா பிரிச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா அலங்கரிப்பாங்க. அதான் ஐம்பால். அதாவது 2 சடை வந்து போட்டுட்டாங்க எல்லாரும். இது வந்து 5 சடையா போட்டுட்டா தெரிச்சடை, இது 5 சடையா போட்டுட்டாங்க. 5 சடை. நீண்ட மேனியான் நெடிய தாளின் நின்று ஈண்டு கங்கை வந்து இழிவது என்னல் ஆம் பாண்டு மலைப்படர் விசும்பினை தீண்டுகிற தன் சிகரம் எய்தினார். பாண்டு என்கின்ற மலையை வந்து அடைந்தார்கள். நீண்ட மேனியான் நெடிய தாளினின் ஈண்டு கங்கை வந்து இழிவது என்னலாம் பாண்டு அம்மலை படர் விசும்பினை தீண்டு தன் சிகரம் எய்தினார். ஆகாயத்தை தொடுவதாக இருக்கு. எப்படின்னா திருவிக்கிரமத்தில் வந்து பாதத்தை தூக்கின போது பிரம்மா வந்து அந்த பாதத்துல நீர் விட்டார். அந்த நீர் தான் கங்கையா ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட மேனியான் நெடிய தாளின் நின்று ஈண்டு கங்கை வந்து அந்த கங்கை வந்து அந்த ஆகாய கங்கையே வந்து ஓடுவது போன்ற தன்மையை கொண்ட ஆறு ஓடுவதாகிய பாண்டு என்கின்ற ஒளிபடர்ந்த பாண்டு நல்ல வெள்ளைன்னு அர்த்தம். பாண்டு நல்ல வெள்ளைன்னு அர்த்தம். பாண்டு அம்மலை வெண்ணிறமாகிய ஒளி பொருந்திய அந்த ஆகாயத்தை அளாவுகின்றதாகிய சிகரத்தை குளிர்ந்த சிகரத்தை போய் அடைந்தார்கள்.
இருள் உறுத்து மீதி எழுந்த தென்னிலா மருள் உறுத்து மண் சுடர் வழங்கலால் அருள் உறுத்தலா அடல் அரக்கன் மேல் உருள் உறுத்த தின் கையிலை ஒத்ததால். அது இருள் உறுத்து மீது எழுந்த தென்னிலா தெளிய நிலவாகியது. இருட்டை வெருட்டி இருட்டை தாக்கி அழித்து எங்கும் பரவிதாகிய அந்த சந்திரனுடைய ஒளியை காட்டிலும் அதிக ஒளியை இந்த மலை வழங்குகின்ற காரணத்தினால அது எப்படி இருந்ததுன்னா கைலாசகிரி மாதிரி இருந்ததுதான். கைலாயங்கிரி மாதிரி அதுதான் வெள்ளியங்கிரின்னு சொல்றது. அது என்னன்னாக்க அது எப்படின்னா ராவணன் மேல ராவணன் வந்து உருண்டு விழுந்தானே அவன் மேல வந்து அழுத்திய அந்த கைலாயங்கிரி மாதிரி அருள் உறுத்தியா அடல் அரக்கன் அருளே இல்லாதவனாகிய அந்த ராவணன் உருண்டு விழுவது போல அவன் மேல அடைந்ததாகிய கைலாயங்கிரி வெள்ளியங்கிரின்னு இருப்பாங்க. வெள்ளியங்கிரி பூண்டி பக்கத்துல பூண்டி விண்ணுற நிவந்த சோதி வெள்ளிய குந்தம் மேவி கண்ணுற நோக்கலுற்றார் கலிவுற கடித்த காமர் பன்னுரு கிளவி செவ்வாய் படை உறும் நோக்கினாலை எண்ணுறு திறத்து காணார் இடர் உறும் மனத்தர் எய்தார். விண்ணுற நிவந்த சோதி வெள்ளிய குன்றம் மேவி கண்ணுற நோக்கல் உற்றார் கலியுற கனிந்த காமர் பன்னுற கிளவி செவ்வாய் படையுறும் நோக்கினாலை எண்ணூறு திறத்தும் காணார் இடருறும் மனத்தை எய்த்தார். வானத்தை பொருந்துபதி ஒளி வீசுவதாக அந்த வெள்ளை மயமாகிய அந்த பாண்டு மலையின் பொருந்தி அங்கே சீதையை ஆர்வத்தோடு தேடத் தொடங்குகிறவளாகி விரும்பத்தகுந்த கழிவுற கனிந்த காமர் மகிழ்ச்சியினால் கனிந்த விருப்பத்தக்க நல்ல சொல்லை உடையவளாகிய சீதையை செவ்வாய் படையுறு நோக்கினாள். அம்பு மாதிரி நோக்கு உடையவளாய் பார்க்க முடியல. வேற்படை போன்ற அம்பு போன்ற கண்ணை உடைய சீதையை எண்ணுகின்ற இடத்துல கூட பார்க்க முடியல. நினைக்கிற இடத்துல எண்ணூறு திறத்தும் கண்ணால காண்கின்ற இடம் மட்டும் இல்லாமல் எண்ணத்தாலே எண்ணக்கூடிய இடத்தில் கூட தேட முடியாதவர்கள் காண முடியாதவர்கள் தேட முடியாதவர்கள் இழைத்தனர் தளர்வு செட்டிநாட்டுல எச்சு போனான்னு சொல்லுவாங்க. பசல்னு சொல்லாமா எங்க இருக்கான்னு தெரியாம பசல் திகைத்து போனாரு. இல்ல எய்த்தார் இழைத்தார் சோர்ந்து போனார்கள் சோர்ந்தனர் தளர்ந்தனர். ஊதை போல் விசையின் வெங்கன் கோதாவரி வந்து அடையாளம் வெங்கன் உழுவை போல் வயவர் போங்கள் ஆதியை அகன்று செல்வார் அரக்கனால் வஞ்சி பூந்த சீதை போகின்றால் கூந்தல் வழி வந்து பூனம் சேர்ந்த கோதை போல் கிடந்த கோதாவரியினை குறுகிச் சென்றார். ஊதை போல் இசையின் வெங்கன் உழுவை போல் வயவர் ஓங்கள் ஆதியை அகன்று செல்வார் அரக்கனால் வஞ்சி பூண்ட சீதை போகின்றாள் கூந்தல் வழி வந்து புவனம் சேர்ந்த கோதை போல் கிடந்த கோதாவரியினை குறுகிச் சென்றார். காற்றை போல ஊதை காற்றை போல வேகத்தை கொண்ட உழுவை புலி கொடிய கண்களை உடைய புலியை போன்ற வானர வீரர்கள் ஓங்கலாதியை பாண்டுமாலையின் அடிவாரத்தை அகன்று அப்பால் சென்றார்கள். அப்பால் சென்ற உடனே ராவணன் தூக்கிச் சென்ற சீதை ஆதி அகன்று அரக்கனால் வஞ்சி புண்ட சீதை போகின்றான். மேலே போகின்ற போது வான வழியாக போகின்ற சமயத்துல அவனுடைய கூந்தலிலிருந்து நழுவி விழுந்த மலர் மாலையை போல கிடக்கின்ற கோதாவரியை பார்த்தார். கோதாவரியை சென்று அடைந்தார். எழுகின்ற திரையிற்று ஆகி
ஈழ்கின்ற மணிநீர் யாரு தொழுகின்ற சனகன் வேள்வி தொடங்கிய மணிநீரா சுருதி சொல்லால் உருகின்ற பொழுதில் ஈன்ற ஒரு மகட்டு இறங்கி ஞாலம் அழுகின்ற கழுவி மாறி ஆம் என பொழிந்தது அன்றே. எழுகின்ற திரையிற்றாகி இழுகின்ற மணி நீர் யாரு தொழுகின்ற சனகன் வேள்வி தொடங்கிய சுருதி சொல்லால் ஒழுகின்ற பொழுது ஈன்ற ஒரு மகளுக்கு இறங்கி ஞாலம் அழுகின்ற கல்லூரி மாறியாம் என பொழிந்தது. கோதாவரி மண்மகள் உகுத்த கண்ணீரை போல விளங்கிட்டான். ஏன் கண்ணீர் உகுத்ததுன்னா சீதையை நினைச்சு கண்ணீர் உகுத்துதான். ஏனென்றால் அது மண்ணிடையே தோன்றிய மகள் அவள். தன் மகளை ராவணன் தூக்கிட்டு போறான்னு அழுதுதான். அதாவது ஜனகன் வேள்வியை தொடங்கி உழுத சமயத்துல அந்த மண்ணில தோன்றினாள் இல்லையா, அந்த மண்ணில கிடைச்சாள் இல்லையா, தன்னுடைய மகளை சீதை தூக்கி சென்றாள் என்பதற்காக அழுத கண்ணீரை போல கோதாவரி காட்சி. பெயர் உலகு காண்போர் அளவை நூல் எனதும் ஆகி காசோடு கனகம் தூவி கவின் உரை கவின் உட கிடந்த கையில் போர் அரக்கன் மார்பினிடை பிரித்து எருவை வேந்தன் வீசிய வடக மீகோல் ஈது என விளங்கிற்று அன்றே. அது ராவணனுடைய மார்பிலே அணிந்திருந்த ரத்னஹாரத்தை போலவும் விளங்கியது. ஆசையில் பேருலகில் காண்போர் அளவை நூல் எனவும் ஆகி. இதுல என்ன சொல்றாங்க, ஆர்கிடெக்சரல் பிரகாரம் தர்க்க சாஸ்திர நூல் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அளப்பதற்காக ஒரு நூல் வச்சிருக்காங்க, இன்ச்கேப்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அளக்கிறதுக்கான நூல். ஆறு ஓடுறதும் பார்த்தாலும் அளவை நூலை போல தோற்றவர காசோடு கனகம் தூவி மணிகளையும் பொன்னையும் அடித்துக்கொண்டு ஓடி கவினர கடந்த அழகுற கிடந்த காட்டு ஆறானது. ஏசில் போர் அரக்கன் வழிப்புக்கு இடமில்லாத அரசனாக கேட்கிறார். போர் அரக்கன் மார்பிடை எருவை வேந்தன் வீசிய அவனுடைய மார்பிலிருந்து பறித்து ஜடாயு வீசியதாகிய ரத்னவாலையை போல போராடி கிடந்தது. வடகம் வடம் வடகம் விரித்தல் விகாரம், அவ்வளவுதானே. குறுக்கல் விகாரம், விரித்தல் விகாரம். அந்நதி முழுதும் நாடி ஆய்வலை மயிலை யாண்டும் சந்நிதி உற்றிலாதார் நெடிது பின் கவலை சென்றார் இன்ன தீது இல்லாத தீது என்று யாவையும் எண்ணும் கோலார் சொன்ன தீவினைகள் தீர்க்கும் சுவனக துறையில் சோனை நதிக்கு போனாங்க. சுவனகத்துறை சோனா நதி. அந்நதி முழுதும் நாடி கோதாவரி புறவும் தேடி ஆய்வளை மயிலை ஆண்டும் சந்நிதி விட்டுறார். தரிசனம் கிடைக்கப்பட்ட அவளுடைய காட்சி கிடைக்க பெறாதவர்களாக சந்நிதி விட்டுள்ளார்கள். நெடிது பின்தவிர சென்றார். அதிலிருந்து விலகி நீண்ட தூரம் சென்றார்கள். இந்த தீது இல்லாத தீது என்று யாவை இது நல்லது இது கெட்டது என்று தேர்ந்து அறிவை உடையவர்களாகிய மாணவர்கள் சொன்ன தீவினைகள் தீர்க்கும் தன்னிடத்தில் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற தீவினைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதாகிய பாவங்களை போக்குவதாகிய சோனா நதிக்கரையில் சென்று அடைந்தார். சுவனத்துறை சுவனகத்துறை சோனை அதுல ஒரு துறை